1775 நெல்லூருக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி நிலத்தை உழுகும்போது ஒரு புதைந்திருந்த சின்ன கோயிலையும் ரோமானிய நாணயங்கள் கொண்ட ஒரு சின்ன பானையையும் கண்டெடுத்தார். இதுதான் தென்னிந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ரோமானிய நாணயங்களாகும். அந்த விவசாயி கிடைச்ச புதையல்ல இருந்த எல்லா தங்க காசையும் வித்துட்டாரு. அதை வாங்கினவங்க பெரும்பாலான காசுகளை உருக்கி நகைகள் செய்ய பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த விபரத்தை கேள்விப்பட்ட ஆற்காடு நவாப் உம்தாத் உல் உமாரா விரைவாக வந்து எஞ்சிய 30 தங்க நாணயங்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. அதில் 3 நாணயங்களை அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் ஜான் ஒயிட் ஹில்லுக்கு நவாப் கொடுத்துருக்காரு. இதில் மன்னர் எட்ரியன் மற்றும் அரசி ஃபாஸ்டினா உருவம் பொறிச்ச நாணயங்கள்னு கவர்னர் தன்னோட குறிப்பில் சொல்லியிருக்காரு. நவாப் கிட்ட இருந்த மற்ற நாணயங்கள் பெரும்பாலும் மன்னர் ட்ராஜன் காலத்து நாணயங்கள்னும் அவை புதுசு போல நல்ல நிலையில் இருந்துச்சுன்னும் கவர்னர் ஒயிட் ஹில் குறிப்பிடுறாரு. மேலும் இந்த ரோமானிய தங்க நாணயங்களில் ஒரு வினோதமான விஷயத்தை கவர்னர் பார்த்துருக்காரு. அது என்னன்னா, இந்த நாணயங்கள் எல்லாத்துலேயும் மன்னர் முகத்தில் சிதைக்கப்பட்ட வெட்டுக்குறி இருப்பதா கவர்னர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நாணயங்களை பற்றின குறிப்புகள் நமக்கு இருந்தாலும் இந்த நாணயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறல. 1800 பொள்ளாச்சியில் ஒரு புதையல் கிடச்சிது. ஒரு பானை நிறைய ரோமானிய தங்க காசுகள் கிடச்சிது. இதே போல் 1801 காங்கேயத்திலையும் ஒரு 10 ஆண்டுகள் இடைவெளியில் பல முறை கோவையிலையும் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது கோவை கலெக்டராக இருந்த வில்லியம் கேரோ கலோனல் மெக்கன்சிக்கு எழுதின கடிதத்தில் இதை பற்றி விவரமாக குறிப்பிட்டிருக்காரு. இப்படி கோவையில் கண்டுபிடிக்கப்பட்ட சில நாணயங்கள் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலையும் சில நாணயங்கள் சென்னை அருங்காட்சியகத்திலையும் இன்னிக்கும் இருக்குது. 1842 வெள்ளலூரில் ஒரு முறை கனமழைக்கு அப்புறம் ஒரு பால் நிலத்தில் 522 ரோமானிய தங்க தினாரிகள் கொண்ட புதையல் கண்டுபிடிக்கப்பட்டது. 1878 கரூரில் 500 ரோமானிய வெள்ளிக்காசுகள் அடங்கிய புதையல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு நீர்நிலையை தூர்வாரும் போது அந்த பணியாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 500 நாணயங்களில் 117 மட்டுமே மீட்கப்பட்டன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.